ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார். யூஸ்வலாக பண்ணுற சாம்பார்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 1 கப்பு துவரம்பருப்பு, அதை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதோட 5 பூண்டு பல், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் 4 பீஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு 2 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அதோட 1 ஸ்பூன் எண்ணெயும் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். பருப்பு கொஞ்சம் வாய்வு பண்ணும், அதுக்காக கொஞ்சம் நம்ம ஜீரகம், பூண்டு, பெருங்காயம்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மூடி ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். அதுக்கு நான் பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு அதையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3 பல் பூண்டை நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பருப்புலேயும் பூண்டு போட்டிருக்கோம், இதுலேயும் பூண்டு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போது மீதி தக்காளி, இந்த 2 தக்காளியில் 4 பீஸ் நம்ம பருப்பில் போட்டோம் இல்லையா, அதோட மீதி தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் சாம்பார் பொடியெல்லாம் நம்ம எதுவும் போட போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பாருங்கள், நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு 2 முருங்கைக்காவை கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு கப் தண்ணி விட்டு மூடி வச்சுடுங்க. இது கொஞ்சம் அந்த சூட்டில் இருக்கட்டும் முருங்கைக்காய். இப்போது எடுத்துட்டு கத்திரிக்காய், நான் இதில் ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் மாங்காய், இது கொஞ்சம் புளிப்பு கம்மியான மாங்காய், அதனால் நான் கொஞ்சம் தக்காளி தூக்கலாக சேர்த்துருக்கேன். இது மாங்காய் நல்லா புளிப்பு மாங்காய் தான், தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கும். பாருங்கள், மாங்காவை 2 வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துருங்க. அதையே அலம்பி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க. நான் வச்சுருக்க இந்த சாம்பார் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கான சாம்பார். இப்போ கொஞ்சம் உப்பு செக் பண்ணி உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சாம்பார் பொடி எதுவுமே போடலைங்க. சாம்பார் பொடியே இல்லாமல் கூட நம்ம அவ்வளோ அருமையாக சாம்பார் வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் நல்ல காம்பினேஷனுங்க சாம்பாருக்கு. இப்போது புளி நான் ஊற்ற போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக நான் ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாங்காய் புளிப்பு கம்மியான மாங்காங்கிறதுனால நான் ஒரு லெமன் ஆட் பண்ணேன். புளிப்பான மாங்காய் இருந்தால் ஒரு அரை லைம் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, உங்களோட சாம்பார் ரெடி. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாம்பார் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி இல்லையே எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டே நம்ம அருமையாக சாம்பார் வைக்கலாம். பாருங்கள், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பாருக்கு நான் சைட் டிஷ் ஒன்று பண்ணியிருக்கேன். அது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது பாருங்கள், இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இந்த சாம்பாருக்கு சரியான சைட் டிஷ்ங்க. மஷ்ரூம் மட்டும் கிடையாது, இது சிக்கன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் எது வேணால் நம்ம செய்யலாம். இதில் நான் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.